இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறைய பேர் லேர்ன் பண்றாங்க அண்ட் காம்படிஷன் வரும்போது ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் when comes to salary only few percent of the people தான் ஹியூஜ் இன்கம் earn பண்றாங்க. ரெஸ்ட் ஆஃப் த பீப்புளோட salary மினிமலா தான் இருக்கு. ஸோ எப்படி சக்ஸஸ்ஃபுல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல கெரியர் பில்ட் பண்றது, எப்படி காம்படிஷன் இருந்தாலுமே ஸ்டாண்ட் அவுட் பண்றது அண்ட் எப்படி டாப் 1% வந்து ரீச் பண்றது. ஸோ இதெல்லாமே தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. End of this video you will get a clear picture of how to become a successful digital marketer and stand out from this 99% of people. So this is Maza, digital marketing practitioner and a consultant. Current MNC la work பண்ணிட்டு இருக்கேன் and also work with 35 plus brands, help them to generate leads and sales for their business. இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா then make sure to hit the like button and consider subscribing so that இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும் and நிறைய பேர் எஜுகேட் ஆகிறதுக்கு நம்ம ஒரு ரீசனாக இருப்போம். So no more delay, let's get into the video. லுக், ஒரு டூல்ஸ் ஆர் பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. லைக் ஃபேஸ்புக் ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ், இமெயில் மார்க்கெட்டிங், எஸ்இஓ, இந்த டூல்ஸ் அண்ட் சேனல்ஸ் எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா தென் ஈஸியாக உங்களால் ஒர்க் பண்ண முடியும். பட் த திங் இஸ், நீங்கள் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா தென் உங்களோட ஆடியன்ஸ் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். அவங்களோட ஏஜ், ஜெண்டர், லொக்கேஷன் அண்ட் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், அவங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ் என்ன, அந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் எப்படி சால்வ் பண்ண போறீங்க, இதெல்லாமே பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அட் த சேம் டைம் ஒரு கம்ப்ளீட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து மேக் பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். வை பிகாஸ் உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை எப்படி மார்க்கெட் பண்ண போறீங்கன்னு ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜியே இல்லாமல் ஜஸ்ட் லைக் ஆட்ஸ் ஆர் எஸ்இஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தென் இட் won't help you to get results for your efforts. ஸோ த திங் இஸ், ஒரு கம்ப்ளீட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இஸ் நத்திங் பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் எ ரோட் மேப் டு அச்சீவ் யோர் டிசையர்ட் அவுட்கம். ஸோ ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் இட்ஸ் நத்திங் பட் அ கோல். ஸோ நீங்கள் என்ன கோல் வந்து அச்சீவ் பண்ணணும்னு இருக்கீங்க. லெட்ஸ் டேக், நீங்கள் பிராண்ட் அவேர்னஸ்க்காக கேம்பெயின்ஸ் ரன் பண்ண போறீங்களா, இல்லை லீட்ஸ் ஜென்ரேஷனா, இல்லை சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுமா. ஸோ தட் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ நீங்கள் என்ன ரீசனுக்காக நீங்கள் வந்து மார்க்கெட் பண்ண போறீங்கன்னு சொல்லி. செகண்ட், ஆடியன்ஸ். உங்களோட ஆடியன்ஸ் பற்றி உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். லைக் அவங்களோட ஏஜ், ஜெண்டர், ஹவுஸ் ஹோல்ட் இன்கம்ஸ், லொக்கேஷன், அவங்களோட அஃபினிட்டி ஆர் இன்ட்ரெஸ்ட், அவங்க என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ், அவங்களோட நீட்ஸ், இதெல்லாமே தெரிஞ்சா ஒண்டி தான் ஒரு ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல் உங்களால் மேக் பண்ணவே முடியும். ஸோ இதெல்லாமே தெரிஞ்சா ஒண்டி தான் உங்களால் கிளியராக கம்யூனிகேட் பண்ண முடியும் வித் யோர் மார்க்கெட்டிங் எஃபோர்ட்ஸ். தேர்ட், யூஎஸ்பி, யூனிக் செல்லிங் ப்ரிப்போசிஷன். ஸோ நீங்கள் எப்படி யூனிக்காக இருக்கீங்க அண்ட் உங்களோட காம்படிட்டர்ஸோட எப்படி உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறீங்க. ஃபோர்த், கேம்பெயின் அண்ட் கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ எப்படி உங்களோட மெசேஜை வந்து டெலிவர் பண்ண போறீங்க த்ரூ ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ ஒரு கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜின்னு வரும்போது எஸ்இஓவாக இருக்கட்டும் அண்ட் வீடியோ மார்க்கெட்டிங்ஸாக இருக்கட்டும், ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி உங்களோட கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி வந்து மேக் பண்ண போறீங்க. அட் த சேம் டைம் இன்ஆர்கானிக்னு வரும்போது எந்த மாதிரி பெய்ட் சேனல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண போறீங்க டு ரீச் யோர் டிசையர்ட் அவுட்கம். அட் லாஸ்ட், பட்ஜெட்டிங், எக்ஸிக்யூஷன் அண்ட் ஆப்டிமைசேஷன். ஒரு கம்ப்ளீட் மீடியா பிளானிங் இருக்கணும். என்ன பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண போறீங்க, அட் த சேம் டைம் எவ்வளோ பட்ஜெட் வந்து அலோகேட் பண்ண போறீங்க. ஒன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் ஆப்டிமைசேஷன், ஆப்வியஸ்லி பேஸ்ட் ஆன் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டேட்டாஸை பொறுத்து நீங்கள் கீப் ஆன் ஆப்டிமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் டு அச்சீவ் யுவர் டிசையர்ட் அவுட்கம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களால் ஒரு கம்ப்ளீட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ண முடியும். டேட்டா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ நம்பர், இட்ஸ் அ சீக்ரெட் வெப்பன். இந்த டேட்டாஸ் எல்லாமே கரெக்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா தென் எக்ஸப்ஷனல் நம்மளோட ரிசல்ட்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். பேஸ்ட் ஆன் த டேட்டா நம்மளோட மார்க்கெட்டிங் கேம்பெயின் அட் த சேம் டைம் மெசேஜிங்ஸ் எல்லாமே டைலராக நம்மளோட ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பர்சனலைஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த டேட்டா நம்ம இன்னோவேட்டிவாக யோசிச்சோன்னா ப்ரீவியஸ் ட்ரெண்டை பேஸ் பண்ணி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், நியூ செட் ஆஃப் அப்ரோச்சஸ் மேக் பண்ணுறதா இருக்கட்டும், அட் த சேம் டைம் எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்கில்ல ஸ்பெஷலைஸ்டாக இருக்குது இட்ஸ் வெல் அண்ட் குட். பட் இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷனில் நீங்கள் ரெஸ்ட் ஆஃப் த ஸ்கில்ஸையும் லேர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இஃப் யூ வாண்ட் டு ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம் த க்ரௌட். லெட்ஸ் டேக், நீங்கள் பெய்ட் ஆட்ஸ் இந்த ஒரு ரோலில் இருக்கீங்கன்னு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஃபேஸ்புக் ஆட்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறதை தாண்டி கூகுள் ஆட்ஸாக இருக்கட்டும், லிங்க்டின் ஆட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்த பற்றியுமே உங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். வை பிகாஸ் நீங்கள் ஒரு கம்பெனி ஒரு ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களோட மார்க்கெட்டிங் சேனல்ஸ் வந்து வெறும் கூகுள் ஆட்ஸாவோ இல்லை ஃபேஸ்புக் ஆட்ஸாவோ இருக்க போகிறதே இல்லை. ஸோ எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே ஆப்வியஸ்லி அவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கணும் தான் பார்ப்பாங்க. அண்ட் அவங்களோட இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி எந்த பிளாட்ஃபார்ம்ஸ் பெட்டராக இருக்கோ அதில் வந்து ஆப்வியஸ்லி அவங்களோட ஆட்ஸ் வந்து ரன் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ த திங் இஸ், இந்த இடத்துல நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒன்லி தான் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கீங்க, ஸோ கூகுள் ஆட்ஸ் தெரியல, லிங்க்டின் ஆட்ஸ் தெரியல, தென் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்பவே ஸ்ட்ரிங்க் ஆகும். பிகாஸ் நீங்க ஒரு பர்டிகுலர் ஸ்கில்ல தான் வந்து ஸ்பெஷலைஸ்டா இருக்கீங்க, பட் ரெஸ்ட் ஆஃப் த ஸ்கில்ஸ் எதுவுமே லேர்னே பண்ணல.
ஸோ த திங் இஸ் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அந்த இடத்துல ஸ்ட்ரிங்க் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. லெட்ஸ் டேக் நீங்கள் ஒரு B2C இண்டஸ்ட்ரிக்கு ஆட்ஸ் ரன் பண்ணுறீங்கன்னு எடுத்துக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் அவங்களோட மார்க்கெட்டிங் சேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆப்வியஸ்லி ஆட்ஸ் ரன் பண்ணுவாங்க. அண்ட் தென் கூகுள் ஆட்ஸ் மேண்டேட்ரியாக இருக்கும். சப்போஸ் எக்ஸ்பெரிமெண்டேஷன் பர்பஸ்க்காக லிங்க்டின் ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. அண்ட் இஃப் பாசிபிள் அவங்க கிட்ட பட்ஜெட் இருந்ததுன்னா நேட்டிவ் ஆட்ஸ் ரன் பண்ணுறது கூட சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்மை டிபெண்ட் பண்ணல ஓம்னி சேனல் மார்க்கெட்டிங் அப்ரோச்சில் தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்க கெரியர்ல க்ரோ ஆகணும், அட் த சேம் டைம் எக்ஸப்ஷனலா உங்களோட க்ரோத் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பெய்ட் அட்வர்டைசிங் சேனல்ஸ் காப்பி ரைட்டிங்குமே லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும், கன்வர்ஷன் ரேட் ஆப்டிமைசேஷன் லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும், எக்ஸல் ஷீட்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், டேட்டாஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸில் ரொம்பவே டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அண்ட் தென் ட்ராக்கிங்லாம் எப்படி பண்ணுறது இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் பெய்ட் அட்வர்டைசிங்லேயே இருந்தாலுமே ஒரு ஹாலிஸ்டிக் அப்ரோச் இருந்தால் ஒன்று தான் உங்களால் அந்த இடத்துல ஸ்டாண்ட் அவுட் பண்ணி நிற்க முடியும். இல்லைனா ஈஸியாக உங்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் ஒரு ஹையர் பொசிஷன் போறீங்கன்னு எடுத்துக்கலாம், லெட்ஸ் டேக் மேனேஜர் ஆர் ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங். ஸோ இந்த பொசிஷன் எல்லாமே போகும்போது ஆப்வியஸ்லி நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்மை டிபெண்ட் பண்ணி இருக்கவே முடியாது. ரெஸ்ட் ஆஃப் த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போதான் உங்களோட டீம்மேட்ஸோட ஒர்க்ஸ் எல்லாமே மானிட்டர் அசைன் எல்லாமே பண்ண முடியும். அட் த சேம் டைம் டிஃப்ரெண்ட் மார்க்கெட்டிங் சேனல்ஸ் மூலியமாக உங்களால் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ திங்க் அபவுட் இட். என்னதான் ஏஐ டூல்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணாதுன்னு சொன்னாலுமே லேட்டர் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு சில டாஸ்க் அண்ட் ரோல்ஸ் எல்லாமே ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது. லெட்ஸ் டேக் நீங்கள் ஒரு மீடியா பையர். ஸோ நீங்கள் ஆட்ஸ் மேனேஜ் பண்ணுறீங்க அண்ட் ஆப்டிமைசேஷன் பண்ணுறீங்கன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு காப்பீஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ காப்பி ரைட்டரோட ஹெல்ப் இந்த இடத்துல தேவைப்படும். சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட்ஸ் போட்டு ப்ராம்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா தென் ChatGPT மூலியமாகவே உங்களால் ஆட் காப்பீஸ் எழுத முடியும். ஆஸ் எ மீடியா பையர் நீங்களே ஒரு ஆட் காப்பீஸ் எல்லாமே எழுதுறீங்கன்னா தென் அந்த இடத்துல காப்பி ரைட்டரோட ஹெல்ப் தேவைப்படாது. மேபி இது ஸ்மால் ஸ்கேல் பட்ஜெட்டில் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. லெட்ஸ் டேக் உங்களோட மார்க்கெட்டிங் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா per month 2 lakhs 3 lakh rupees தான் மேனேஜ் பண்ணுறீங்கன்னா தென் இந்த கேசஸில் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ தட் அந்த இடத்துல காப்பி ரைட்டர்ஸ்க்கான ஹெல்ப் தேவைப்படாது. மேபி நீங்கள் லார்ஜ் ஸ்கேலில் போகும்போது லேக்ஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் ஆட் ஸ்பென்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு டெடிகேட்டடான டீமே தேவை. பட் ஸ்மால் ஸ்கேலில் போகும்போது இந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பீப்புளோட ரோல்ஸ் எல்லாமே ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கான ஒரே சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்கில்ல ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறது தாண்டி மல்டிபிள் ஸ்கில்ஸ்லையுமே உங்களுக்கு ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கணும் அண்ட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அப்போ தான் உங்களால் ஸ்டாண்ட் அவுட் பண்ணி நிற்க முடியும். ஸோ இன்னைக்கு ChatGPT, மிட்ஜர்னி மாதிரி நிறைய ஏஐ டூல்ஸ் டெய்லி லான்ச் ஆகிட்டே இருக்கு. அண்ட் நிறைய அட்வர்டைசர்ஸ் அண்ட் மார்க்கெட்டர்ஸ் எல்லாமே அதை அடாப்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ த திங் இஸ் ஏஐ நம்மள ரீப்ளேஸே பண்ணாது. அந்த ஒரு மைண்ட் செட்டை ஷிஃப்ட் பண்ணிட்டு ஏஐ பேஸ் பண்ணி எப்படி நம்மளோட ஒர்க்ஸை சிம்பிளிஃபைட் பண்ணலாம் இந்த ஒரு மைண்ட் செட்லேயே போயிட்டீங்கனாலே போதும். ஸோ உங்களால் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். மார்க்கெட்டிங் இட்ஸ் ஆல் அபவுட் எக்ஸ்பெரிமெண்டிங். நீங்கள் அப்டேட்டடாக இருந்தால் தான் உங்களால் எக்ஸ்பெரிமெண்டேஷனே பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு இருக்க எல்லா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸுமே பார்த்தீங்கன்னா அல்காரிதம் சேஞ்சஸாக இருக்கட்டும், டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அண்ட் தென் ட்ரெண்ட்ஸ் இது எல்லாமே கீப் ஆன் அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ த திங் இஸ் நம்மளும் இந்த இடத்துல அப்டேட்டடாக இருந்தால் தான் அந்த பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி நம்மளால் சர்வை பண்ணவே முடியும். சப்போஸ் நீங்கள் அப்டேட்டடாக இல்லைனா உங்களால் பெட்டர் ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்ணவே முடியாது. இன்னொரு ரீசன் நம்ம ஏன் அப்டேட்டடாக இருக்கணும், லாஸ்ட் இயர் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். மேபி நமக்கு ரிசல்ட்ஸ் கூட வந்திருக்கலாம். பட் அதே ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட். பிகாஸ் இந்த ட்ரெண்ட்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கும், டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நம்மளோட ஸ்ட்ராட்டஜி நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னைக்கு இருக்க ஸ்ட்ராட்டஜி நெக்ஸ்ட் 1 இயர்க்கு அப்புறம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஆல்சோ குவைட் டிஃபிகல்ட். ஸோ நம்மளால் சொல்ல முடியாது பிகாஸ் ஆஃப் தி ரேபிட் அடாப்டேஷன் ஆஃப் ஏஐ டெக்னாலஜிஸ். ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே அதுக்கு ரிலேட்டடாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி தான் நம்ம டாப் 1% ஆஃப் மார்க்கெட்டர்ஸ் அந்த ஒரு லிஸ்ட்லேயே நம்மளால் என்டர் ஆகவே முடியும். அட் லாஸ்ட் ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். ஈவன் தோ காம்படிஷன் இருந்தாலுமே எப்படி ஸ்டாண்ட் அவுட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல சக்சஸ்ஃபுல்லாக கெரியர் பில்ட் பண்றதுன்னு. ஆஸ் எ டிஜிட்டல் மார்க்கெட்டர் வேற என்ன சேலஞ்சஸ்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இஃப் பாசிபிள் ஐ வில் ட்ரை டு டிஸ்கஸ் தோஸ் டாபிக்ஸ் இன் மை அப்கமிங் வீடியோஸ். And if you found this content helpful, please hit the like button and consider subscribing. Until then, Mazhar signing off.